பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இனி நம் வானொலியில் வாரந்தோறும் புதன்கிழமை கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சியை கேட்க போறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில நமக்கு பல சுவையான கவிதைகளை வழங்க இணைய இருப்பவங்க யாருன்னா முனைவர் கயல் அவர்கள். இவர் 1999 இருந்து கல்லூரி பணியில் உள்ளார். தற்போது வேலூர் முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரியில வணிகவியல் துறையில பேராசிரியராக பணியாற்றி வராங்க. 2015 ஆண்டு கல்லூஞ்சல், 2016 ஆண்டு மலைக்குருவி, 2018 ஆண்டு ஆரண்யம், 2019 ஆண்டு ஆதிவாசிகள் நிலத்தில் போன்சாய், 2020 ஆண்டு உயிரிழப்படை ஆகிய 5 கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார். இனிய உதயம், குங்குமம், கல்கி, நடுக்கல் ஆகிய அச்சு இதழ்களில் கவிதையும், பேசும் புதிய சக்தி இதழில் மொழிபெயர்ப்பு சிறுகதையும் வெளிவந்துள்ளன. வாசகசாலை, தமிழினி, கனலி, வனம், நடு ஆகிய இணைய இதழ்களில் 2020 ஆண்டு தொடங்கி இன்று வரை 25க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பு கதைகளும் 2 மொழிபெயர்ப்பு கட்டுரைகளும் காற்றுவெளி, செம்மலர், கொலுசு, சிலம்பு ஆகிய இணைய இதழ்களில் பல கவிதைகளையும் சிறுகதைகளையும் வெளியிட்டுள்ளார். தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் ஏராளமான 40 கவிதைகளை மொழிபெயர்த்துள்ளார். சில சிறுகதைகளையும் தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இவருடைய படைப்புகள் இன்னும் ஏராளம். இவர் தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் தொடர்ந்து ஊடகங்களில் இயங்கி வருகிறார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் கவிஞர் கயல் அவர்கள் இணைகிறார். வாங்க நேயர்களே, கவிதை உலா போகலாம். வணக்கம் நேயர்களே. இன்று நான் உங்களோடு பகிர இருப்பது கவிஞர் சுகுமாரனின் கவிதைகளை. வாழ்நிலம், பூமியை வாசிக்கும் சிறுமி, நீருக்கு கதவுகள் இல்லை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். ஏராளமான மொழிபெயர்ப்பு நூல்களையும் தமிழுக்கு தந்திருக்கிறார். மார்க்சிய அழகியல் ஒரு முன்னுரை, வெட்ட வெளி வார்த்தைகள், இதுதான் என் பெயர், கவிதையின் திசைகள், பாப்லோ நெருதாவின் கவிதைகள், பெண் வழிகள், மயிலம்மா, சினிமா அனுபவம், காளி நாடகம், மதில்கள், அரபிக் கடலோரம் ஆகிய நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். இவற்றுடன் திசைகளும் தடங்களும், தனிமையின் வழி, இழந்த பின்னும் இருக்கும் உலகம், வெளிச்சம் தனிமையானது ஆகிய நூல்களையும் மொழிபெயர்த்துள்ளார். புதுமை பித்தனுக்கு தடை என்கிற தொகுப்பு நூலையும் வெளியிட்டுள்ளார். அலீஸ் பே சம்பவம், பட்டு ஆகியவை இவர் மொழிபெயர்த்த நாவல்கள். இன்று கவிஞர் சுகுமாரனுடைய கவிதைகளை பகிர்வதில் மகிழ்ச்சி நேயர்களே. இந்த கவிதையின் தலைப்பு அரை வனம். தலைப்பே வித்தியாசமான ஒரு கவிதை. பிறகு விசாரித்த போது தெரிய வந்தது, அது கானகப் பறவையாம், அடிக்கடி தென்படாதாம், அபூர்வமாம், எப்படியோ அறைக்குள் வந்து சிறகு விரித்தது. அலமாரியில் தொற்றி அது யோசித்த போது புத்தகங்கள் மக்கி மரங்கள் தழைத்தன. நீர்ப்பானை மேல் அமர்ந்து சிறகு உலர்த்திய போது ஊற்று பெருகி காட்டாறு புரண்டது. ஜன்னல் திட்டில் இறங்கி தத்திய போது சுவர்கள் கரைந்து காற்று வெளி படர்ந்தது. நேர்கோட எம்பி கொத்திய போது கூரை உதிர்ந்து வானம் விரிந்தது. அறையை பறவை அந்நியமாய் உணர்ந்ததோ, பறவையை அறை ஆக்கிரமிப்பாய் நினைத்ததோ, என்னவோ நடந்த ஏதோ நொடியில் வந்த வழியே பறந்தது பறவை. அது திரும்பிய வழியே திரும்பி போனது, அதுவரை அறைக்குள் வாழ்ந்த கானகம் என்று முடிகிறது இந்த கவிதை. இந்த கவிதையை பாருங்கள், அதனுடைய தலைப்பையே பார்த்தீர்களே ஆனால் அரை வனம் என்கிறார். அரை வனம் என்றால் அறையே வனமாக மாறி போகிட்டது என்று பொருள். பிறகு விசாரித்த போது தெரிய வந்தது என்றுதான் கவிதையை தொடங்குகிறார். பிறகு விசாரித்த போது என்றால் அவருக்கு அதை பற்றி முன்பு எந்த விதமான தகவலும் இல்லை. அது வந்து சென்ற பிறகுதான் அவருக்கு அது ஒரு கானக பறவை,
அடிக்கடி தென்படாது, அபூர்வம் ஆகிய அனைத்தும் அவருக்கு அதற்கு பிறகுதான் தெரிய வந்திருக்கிறது. எப்படியோ அறைக்குள் சிறகு விரித்தது. அது தானாக அந்த அறைக்குள் விட்டது. தன்னுடைய சிறகை விரிக்கிறது. இப்போது நம் கண்முன்னே ஒரு பறவை தன்னுடைய அழகிய சிறகை விரித்து அமர்ந்திருக்கும் காட்சி தெரிகிறது. அலமாரியில் தொற்றி அது யோசித்த போது புத்தகங்கள் மக்கி மரங்கள் தழைத்தன என்கிறார். புத்தக அலமாரியில் தொற்றிக் கொண்ட அந்த பறவை யோசிக்கிறதாம். அது ஏதோ யோசித்த போது எந்த மரங்களில் இருந்து நாம் கூழை பெற்று அதை காகிதங்களாக ஆக்கி புத்தகங்களாக மாற்றுகிறோமோ அந்த புத்தகங்கள் மறுபடியும் மக்கி போய் மரங்கள் தழைத்ததாம். என்ன ஒரு அற்புதமான கற்பனை பாருங்கள். அடுத்து அந்த பறவை நீர்ப்பானை மேல் அமர்ந்து சிறகு உலர்த்திய போது ஊற்று பெருகி காட்டாறு புரண்டது. நீர்ப்பானை மேல் அமர்ந்து இப்போது அது தன்னுடைய சிறகை உலர்த்துகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக சட்டென ஒரு ஊற்று பெருகி காட்டாறு புரண்டு நம் கண்முன்னே ஒரு பெரும் இரைச்சலோடு காட்டாறு ஒன்று புரண்டு ஓடுவதாக இந்த வரி சொல்கிறது. அதன் பிறகு ஜன்னல் தீட்டில் இறங்கி தத்திய போது மெல்ல அடியெடுத்து வைக்கிறது அந்த பறவை. அது தத்திய போது சுவர்கள் கரைந்து காற்று வெளி படர்ந்தது. அத்தனை சுவர்களும் இப்போது கரைந்து போய்விட்டன. இப்போது காற்று வெளி படர்கிறது. அதாவது அந்த பறவை பறப்பதற்காக அந்த சூழலே மாறி போயிருக்கிறது. இப்போது சுவர்கள் இல்லை, அங்கு காற்று தான் இருக்கிறது, காற்றினுடைய வெளி இருக்கிறது. அடுத்ததாக அது நேர்கோடா எம்பி கொத்திய போது அத்தனை கூரையும் உதிர்ந்து வானமே விருந்து விட்டது. நேர்கோடா எம்பி கொத்திய போது கூரை உதிர்ந்து வானம் விரிந்தது என்கிறார். அறையை பறவை அந்நியமாய் உணர்ந்ததோ, பறவையை அறை ஆக்கிரமிப்பாய் நினைத்ததோ, ஏதோ ஒன்று அங்கு நடக்கிறது. ஒன்று, அறையை பறவை அந்நியமாய் உணரத் தொடங்கிவிட்டது. அதற்கு தெரிந்துவிட்டது, இது நம்முடைய இடம் இல்லை, நாம் இங்கு மாட்டிக்கொண்டோம் என்று அந்த பறவை நினைக்கிறது போலிருக்கிறது. அல்லது பறவையை அறை ஆக்கிரமிப்பாய் கருதுகிறது. இப்போது அறை பறவையை ஒரு உயிர் இங்கு வந்துவிட்டது என்று அது ஆக்கிரமிப்பாய் அந்த அறை கருதுகிறது. இப்படி என்னவோ நடந்த ஏதோ நொடியில் ஏதோ நடக்கிறது. அந்த ஏதோ ஒரு நொடியில் வந்த வழியே பறந்தது பறவை. இப்போது அந்த பறவை அங்கிருந்து பறந்து விட்டது. அது பறந்த பிறகு அது திரும்பிய வழியே திரும்பி போனது. அது எப்போது போனதோ அதே வழியே திரும்பி போய்விட்டது. அதுவரை அறைக்குள் இருந்த கானகம் இப்போது அந்த கானகம் என்பது மறைந்து போய்விட்டது. இப்போது ஒரு பறவை உருவாக்கிய வனம் என்ன ஆனது என்றால் அந்த வனம் அதோடு திரும்ப சென்று விட்டது என்று முடிக்கிறார் இந்த கவிதையை. இதனை ஒரு சர்ரியல் வகை கவிதை வடிவாக நாம் பார்க்கலாம். அறைக்குள் வந்த பறவையால் அங்கு காகிதங்கள் மக்கி மரங்களாகின்றன, காட்டாறு பெருகி பாய்கிறது, சுவர்கள் கரைந்து காற்று வெளி தோன்றுகிறது, பிறகு கூரை உதிர்ந்து வானம் விரிகிறது. இப்படி ஒரு பறவையின் வரவு இவ்வளவு இயற்கை மாற்றங்களை கொண்டு வருகிறது. எப்படி ஒரு குழந்தையின் சிரிப்பு நம்முடைய அத்தனை துயரங்களையும் நொடிக்குள் மாற்றுகிறதோ, எப்படி ஒரு மாலை நேரத்து மழை நம்முடைய உணர்வுகளை எல்லாம் சடுதியில் மாற்ற வல்லதோ, காற்றில் மிதந்து வரும் இசை எப்படி நம்முடைய மனதுக்குள் நுழைந்து மறக்க நினைக்கிற விஷயங்களை எல்லாம் நினைவுபடுத்தி நம்மை மயங்க வைக்கிறதோ, அப்படி ஒரு மாற்றத்தை பறவை ஏற்படுத்துகிறது. இப்படித்தான் அதிசயங்களை தினம் தினம் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது இயற்கை. அத்தகைய இயற்கையைத்தான் நாம் பெருமுயற்சி செய்து அழித்து கொண்டிருக்கிறோம். இந்த கவிதையின் மூலம் கவிஞர் சொல்வது, காட்டாறுகள் நிறைந்த அடர்ந்த மரங்கள் கொண்ட கானகத்தில் ஆனந்தமாக சிறகடித்துக் கொண்டிருந்த பறவைக்கு சொந்தமான வீட்டில், அந்த கானகத்தில்தான் இப்போது இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது, இந்த அறையும் அங்குதான் இருக்கிறது என்கிற நுண்மையான பொருளில்தான் இந்த கவிதையின் ஆன்மா இருக்கிறது. இதை குறிப்பதற்குத்தான் கவிஞர் கவிதையின் முதல் பத்தியில் பிறகுதான் தெரிய வந்தது அது கானகத்து பறவையாம், அடிக்கடி தென்படாதாம், அபூர்வமானதாம் என்று சொல்கிறார். அப்படியானால் அந்த கானகம் இப்போது எங்கே போய்விட்டது என்ற கேள்வியை இந்த கவிதை கேட்கிறது. இறுதியில்
அந்த அறைக்குள் வந்த பறவையால் அங்கு இருக்கவே முடியவில்லை. அந்த பறவைக்கு அறையா, அறைக்கு பறவையா, யாருக்கு யார் அந்நியமாகி போனார்கள் என்ற கேள்வி தோன்றும் நொடியில் அந்த பறவை அங்கிருந்து வெளியேறிவிட்டது. அருமையான கற்பனையின் ஊற்றாக நம் முன்னே தென்படுகிற இந்த கவிதை உண்மையில் ஏதோ ஒரு பறவையின் தீனமான அழுகுரலாகத்தான் இறுதியில் முடிகிறது. இயற்கையை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கவிதையும் அது தரும் வலியும் நிச்சயம் புரியும். அடுத்த வாரம் இன்னொரு அற்புதமான கவிதையோடு உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சி. வாரந்தோறுமே புதன்கிழமை இனி நம்ம சுவையான கவிதைகளை கவிஞர் கயல் அவர்களின் குரல்ல கேட்டு ரசிக்க போறோம். இன்னைக்கு கவிஞர் கயல் அவர்கள் வழங்கிய கவிதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சாச்சு. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நீங்க kamradio@alagappauniversity.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.